அண்மை செய்தி. எஸ்ஐஆர் மூலம் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. பெரும்பாலும் போலி வாக்காளர்கள் நீக்கம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் என்ன தெரிவித்திருக்கிறார்? தனலட்சுமி வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அன்பிற்கினிய தமிழக வாக்காளர் பெருமக்களே வணக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளது. எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விரிமைகளை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல்கள் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது. அன்பார்ந்த வாக்காளர்களே, வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் விடுபட்டிருந்தால் பதட்டப்பட வேண்டாம். புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவம் 6 அல்லது தங்கள் இடம் மாறியிருந்தால் அதனால் வாக்கு நீக்கப்பட்டிருப்பின் படிவம் 8 நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அடையாள அட்டைகளில் ஒன்றோடு சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும். இதற்கு உங்களுக்கு நம் அதிமுக கழகத்தின் BLO 2 பாக முகவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பொம்மை முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள். அவர்களின் சதி வேலைகளில் யாரும் விழ வேண்டாம். ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை அதிமுக இருக்கும் வரை உருவாகாது. என் உயிருக்கும் உயிரான நம் கழக உடன்பிறப்புகள் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகளில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆனால் இப்போதுதான் நம் மிக முக்கியமான வேலை இருக்கிறது. ஒவ்வொரு பூத் வாரியாகவும் பழைய வாக்காளர் பட்டியலோடு வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வரைவு பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் சரியான காரணத்திற்காக இறப்பு, இடமாற்றம், இரட்டை வாக்கு நீக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியான காரணமின்றி வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களின் இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு படிவம் 6, படிவம் 8 நிரப்பி BLOவிடம் வழங்கி அவர்களின் வாக்குகள் இறுதி பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதே போல போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் அதனை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டு அவை நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள மாவட்ட கழக செயலாளர்களை அறிவுறுத்துகிறேன். மாவட்ட கழக செயலாளர்கள் வழிகாட்டுதலோடு எஸ்ஐஆர் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் இப்பணிகளை ஒருங்கிணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயகத்தின் ஆக சிறந்த உரிமையான நம் வாக்குகள் உண்மையானதாக இருப்பதை உறுதி செய்ய நடைபெறும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான மக்களாட்சிக்கு அடித்தளமிடும் பட்டியலாக அமைந்திடும் வகையில் பணியாற்றிடவும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.